கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பெரியநாயகி அன்னையின் அன்பு பக்தர்களே, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. நம்பிக்கையினால் அன்றி வேறு எதனாலும் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. நம்பிக்கையினால் அன்றி வேறு எதனாலும் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. இன்றைய தினம் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு பெரியநாயகி அன்னையினுடைய கொணாங்குப்பம் திருத்தலத்திற்கு இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றோம். நாம் அனைவரும் பலவிதமான வேண்டுதல்களோடு, பலவிதமான கருத்துக்களோடும் கனவுகளோடும் எண்ணங்களோடும் இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, யார் யாரெல்லாம் கடவுளை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்? கைத்துக்கும் பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் பேர் தானே. கடவுளில் யார் யாரெல்லாம் இல்லை, கடவுளை திருப்திப்படுத்தும், அவர் விரும்புகிறத தான் செய்யணும், அவரை திருப்திப்படுத்தணும், கைத்துக்கும் பார்ப்போம். ஓகே. யார் யாரெல்லாம் எங்கள் வீட்டில் மனைவி, கணவன், பிள்ளைகள் இவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்றவங்களாம் கைத்துக்கும் பார்ப்போம். யாரும் திருப்திப்படுத்த மாதிரி இல்லையா? ஓகே. யார் யாரெல்லாம் சாத்தானை திருப்திப்படுத்தினா போதும், அதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற கைத்துக்கும் பார்ப்போம். அப்படின்லாம் யாரும் இல்லை. எல்லாருமே கடவுளை திருப்திப்படுத்தணும், கடவுளை விரும்புகிறத செய்யணும். வீட்டில் கணவன் மனைவியை திருப்திப்படுத்தணும், ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. மனைவி கணவனையும் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோரை திருப்திப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய விருப்பம். எனவே ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்த, நாம் மகிழ்ச்சியோடு இருக்க, அமைதியான வாழ்வு வாழ நம்ம பல வேண்டுதல்களை பக்தர்களாக ஆண்டவர் முன் வைக்கின்றோம். அதுவும் நம்ம பெரியநாயகி அன்னை வழியாக கேட்டால் உடனே கிடைச்சிரும் அப்படின்ட்டு நாம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். எனவே இங்கே இருக்கக்கூடியவர்களை யார் யாரெல்லாம் பக்தர்கள் கைத்துக்கும் பார்ப்போம். பக்தர்கள் கொஞ்சம் பேர் தான், காது கேட்குதாட்டங்குது. பக்தர்கள் யார் யாரெல்லாம்? ஓகே. யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய உண்மை சீடராக இருக்கிறாங்க அப்படின்னலாம் கைத்துக்குங்க. ஓகே. பக்தர்கள் ஆண்டவருக்காக பலவிதமான வேண்டுதல் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்கள். என்னென்னலாம் செய்கிறாங்க பக்தர்கள்? ஜெபமாலை சொல்லுகின்றார்கள், காணிக்கை கொடுக்கின்றார்கள், தேர் இழுக்கின்றார்கள், மற்றும் மொட்டையடித்து கொள்ளுகின்றார்கள். பல நல்ல காரியங்களை செய்து பக்தி முயற்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த பக்தியையும் தாண்டி ஆண்டவரின் நம்பிக்கையுள்ள சீடர்களாக இருக்க ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். இந்த பக்தி முயற்சியெல்லாம் தேவைதான், ஆனால் இந்த பக்தி முயற்சி தான் எல்லாமே அப்படின்னு கிடையாது. இந்த பக்தி முயற்சி கடவுளை திருப்திப்படுத்துமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருப்திப்படுத்தாது. இந்த பக்தியையும் தாண்டி, இந்த பக்தியை படிக்கட்டாக கொண்டு நம்பிக்கையின் அன்னையை போன்று நாம் அனைவரும் ஆண்டவரின் உண்மை சீடர்களாக, நம்பிக்கை நிறைந்த சீடர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்னை மரியாள் இந்த நம்பிக்கையின் முதற் சீடராக, ஆண்டவரின் உண்மையுள்ள நம்பிக்கையாளராக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஒரு கன்னி மரியாவாக இருக்கின்றார்.
பிரியமானவர்களே, எனவே நம்ம இந்த நம்பிக்கையுள்ள பணியாளர்களாக இருக்க அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள சீடர்களாக இருக்க வேண்டும் என்பதை 5 வழிகளில் நாம் அதை திருப்திப்படுத்த முடியும் கடவுளை என்று சொல்லப்படுகின்றது. முதலில் கடவுளை அறிந்து கொள்வது, இறைவனை அறிந்து கொள்வது. இரண்டாவது, இறைவனை ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, ஆண்டவரின் கட்டளைப்படியும் ஆண்டவரின் வார்த்தையின்படியும் நாம் நமது வாழ்வை அமைத்து கொள்வது. நான்காவதாக, இயேசு தான் எல்லாம் எனக்கு, இயேசு தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இயேசுவுக்காக நமது வாழ்வை முழுவதும் கொடுப்பது. ஐந்தாவதாக, இயேசுவுக்காக வாழுகின்ற நாம் அனைவரும் இயேசுவோடு நாம் இறக்க, இயேசுவோடு நாம் என்றும் அவரில் தோழமை கொள்ள நமக்கு அழைப்புப்படுகின்றோம். அப்போ ஒரு நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லுகின்ற போது, அன்னை மரியாள் இயேசுவை முழுவதும் அறிந்திருந்தார், இயேசுவை முழுவதாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் வார்த்தைக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தையை வாழ்ந்து காட்டினார். ஆண்டவர் இயேசு தான் எல்லாம் எனக்கு, இயேசு எனக்கு எல்லாமாக இருக்கின்றார் என்று சொல்லி அன்னை மரியாள் இயேசுவை சார்ந்து வாழ்ந்தார். இறக்கின்ற வேளையிலும் ஆண்டவர் இயேசுவோடு இருந்து தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காக அவர் கொடுக்கின்றார். இந்த 5 பண்புகளையும் நாமும் கொண்டிருந்தால் சிறந்த நம்பிக்கையாளராக நாம் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம். தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடமிருந்து, இயேசுவே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு தனது நோய் நீங்க விருப்பம் கொள்ள வேண்டும், தனது நோய் நீங்க ஆண்டவர் இயேசு கட்டளையிட வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை அவர் எதிர்கொள்கின்றார். இந்த தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுகிட்ட, உம்முடைய திட்டம் என்னன்னாக்கா எனது நோய் நீங்க வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அவரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். யார் ஒருவர் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றாரோ அவரே சகோதரரும் சகோதரியும் தாயும் தந்தையும் ஆவார் என்று இயேசு கூறுகின்றார். அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது அன்னை மரியாள் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றினார். சரி, ஆண்டவரின் திருவுளம் என்ன? ஆண்டவரின் திருவுளத்தை எப்படி நிறைவேற்றுவது? நம்ம விவிலியத்திலே இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆண்டவரின் திருவுளம் எது என்பதை அங்கு குறிப்பிடுகின்றது. மிகவும் எளிமையாக அதில் 3 வார்த்தைகளில் நாம் ஆண்டவரின் திருவுளத்தை நாம் நடத்தி காட்ட முடியும் என்பதை 1 தெசலோனிக்கேயர் 5, 16, 17, 18 நம்ம பார்க்கலாம். அங்கே பவுல் சொல்கிறாரு, எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அவரின் திருவுளத்தை நிறைவேற்ற அழைப்பு கொடுக்கின்றார். மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது புலம்புறதில்ல, குறை சொல்லின்னு இருக்கிறதில்ல, எப்போ பாரு எதுலையாவது யாரையாவது குறை கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறதில்ல, தேவையில்லாமல் குறுக்கு வழியில் நம்ம
இறை மதிப்பீட்டிற்கு எதிராக நாம் தீய காரியங்களை செய்யாது நாம் மகிழ்ச்சியாக இருக்க நேரியவற்றை, நல்லவற்றை, நன்மை பயக்குபவற்றை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். வாழ்க்கையில் ஒரு சீக்ரெட் அப்படின்ட்டு புனித பனவெந்தர் சொல்கிறார். என்ன சீக்ரெட் அப்படின்னாக்கா 2 இருக்குதான். ஒன்று என்னன்னாக்கா த டேஸ் ஆஃப் டார்க்னஸ், இன்னொன்று டேஸ் ஆஃப் லைட். நம்ம ஒரு நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேஸ் ஆஃப் டார்க்னஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். இருளின் நாள். இந்த இருளின் நாள் பொய் சொல்கிறது, பொறாம்படுறது, பழி வாங்கிறது, பிறரை பற்றி குறை சொல்லினே இருக்கிறது, நம்ம நல்லதையே பார்க்கறதில்ல. த டேஸ் ஆஃப் லைட், ஒளியின் நாள், மகிழ்ச்சியாக இருப்பது, நல்லதை செய்வது, நிறைவை பேசுவது, பிறருக்கு என்னால் என்ன முடியும் என்று நாம் சிந்தித்து செயல்படுவது, எப்பொழுதும் யாருக்கெல்லாம் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் நல்லதை எடுத்து கூறுவது, பிறரை பாராட்டுவது, நம்மை விட பிறரை உயர்வாக நினைப்பது, இதெல்லாம் என்னவா? த டேஸ் ஆஃப் லைட், ஒளியின் நாளாக அது இருக்கின்றது. அப்போ நம்ம இந்த ஒளியின் நாளை நான் இன்னைக்கு கொண்டாட போகிறேன்னா, இருளின் நாளில் இருளின் மனிதராக இருக்க போகிறேனா? சிந்தித்து ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளை போன்று தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்வது, பிறரை பாராட்டுவது, உற்சாகப்படுத்துவது, நல்லதை செய்வது, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய மேலான செயல்களை செய்வது, குறை சொல்லாமல் இருப்பது, இவைகளை நாம் செய்கின்ற போது ஆண்டவர் நம் செயல்களை கண்டு மகிழ்கின்றார். நம் செயல்களை கண்டு அவர் களி கூறுகின்றார். ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அவ்வாறு ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நல்ல செயல்களை செய்கின்ற போது நம் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது, நிறைவு பெறுகின்றது. இந்த மகிழ்ச்சியினால் நாம் பன்மடங்கு பிறருக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதமாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவரின் திருவுளத்தில் முதல் கருத்தாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று புனித பவுல் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம்மள யாரெல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஆண்டவர் செயலை செய்து கை தூங்க பார்ப்போம். யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? 1 2 3. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்க? கை தூங்க பார்ப்போம். அதுக்கும் கை தூக்குறாங்க. அப்போ நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது அன்னை மரியாள் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். இறை திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். பாலநேசுவை அந்த தீவன தொட்டியில் கடத்துறாங்க. கடவுளை நேராக கண்கூடாக பார்க்கின்றார். கண்கூடாக பார்த்த அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடித்து நின்றதா? சிலுவை அடியில் தனது ஒரே மகன் அங்கு சிலுவையில் தொங்கிய போது கடவுளை நேராக கண்கூடாக பார்க்கின்றார். அவர் உயிர் பிரிகின்றது. துயரத்தின் உச்சியில், வேதனையின் உச்சியில் அவர் துவண்டு போனார். ஆனாலும் இதுதான் திருவுளம் என்று சொல்லி அன்னை மரியாள் துணிவோடு நம்பிக்கையோடு ஆண்டவரின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், துன்பமே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். அதுவல்ல இறைவனின் திட்டம், அதுவல்ல இறைவனின் விருப்பம். வாழ்க்கை என்கின்ற போது இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, மேடு உண்டு, பள்ளமும் உண்டு, உயர்வும் உண்டு, தாழ்வும் உண்டு. அனைத்திலும் ஆண்டவரோடு நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், எனவே நான் கலக்கம் அடைய மாட்டேன், மகிழ்ச்சியோடு இந்த துன்பத்தையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலையோடு எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள்.
எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். அடுத்து இடைவிடாது ஜெபியுங்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற இரண்டாவதாக இடைவிடாது ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நமது ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கின்றது? எல்லாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நம்ம பெருநாயகி அன்னைகிட்ட போயிட்டு என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல ஸ்கூலை கொடு, அட்மிஷன் கிடைக்கணும், அப்புறம் படித்து முடித்த உடனே நல்ல வேலை வேண்டும், எப்படியாவது என் பிள்ளை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் ஆகிடணும், நல்ல வேலை வேண்டும், வேலை கிடைச்ச உடனே நல்ல பொண்ணு வேண்டும், நல்ல கணவன் வேண்டும், மாப்பிள்ளை வேணும், கல்யாணம் ஆன உடனே நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்ச குழந்தைய கொடு, பெரியநாயகம்மா குழந்தை வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி பெரும்பாலான திருமணமான தம்பதிகளின் வேண்டுதலாக இருப்பது குழந்தை வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி. சரி, குழந்தை கடவுள் கொடுக்குறாரு, அந்த குழந்தைய வாங்கிறோம், குழந்தைய வளர்க்குறோம், திரும்பவும் அதே ரொட்டீனுக்கு வருது. நல்ல படிப்பை கொடு குழந்தைக்கு, நல்ல ஸ்கூலை கொடு, நல்ல வேலையை கொடு. இப்படி நாம் நமது ஜெபத்தில் வேண்டும், நமது தேவைகள் நிறைவு பெற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி நாம் பிறர் அன்பிற்காக, நமது நற்குணத்திற்காக, பிறரின் நல்வாழ்வுக்காக, நமது செயலுக்காக, தூய்மையான வாழ்வுக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். தேவைகள் மட்டும் ஜெபம் அல்ல, நமது தேவைகளையும் தாண்டி நாம் எப்பொழுது இறைவனை புகழ்ந்து பாடுகின்றோமோ, இறைவனின் மாண்பை நாம் எப்பொழுது புகழ்ந்து பாடி ஜெபிக்கின்றோமோ அதுதான் உன்னத ஜெபமாக இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் ஆண்டவரின் திருவுளத்தை ஜெபிப்பதின் மூலம் நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். என்ன நேர்ந்தாலும் மூன்றாவதாக நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் மத்தியில் நன்றி இல்லாமை, நன்றி மறந்து, செய்த சிறு உதவியையும் நாம் மறந்து, யார் நம்முடைய வாழ்வுக்கு ஈடேற்றத்திற்கு உயர்வுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு எதிராகவே நாம் பல சமயங்களிலே நாம் தீயவைகளை நினைப்பது, அவர்களை பற்றி தரை குறைவாக பேசுவது, நமக்கு எந்த விதத்தில் துன்பத்தில் தோள் கொடுத்தார்களோ அவர்களையே நாம் வெட்டி சாய்க்கின்ற அளவிற்கு நன்றி கெட்ட மனிதர்களாக பல சமயங்களில் நாம் இன்றைய சமுதாயத்திலே பார்க்கின்றோம். எப்பொழுதும் நன்றி சொல்ல, குறிப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்ல, எவ்வளவோ வகையில் ஆண்டவர் நம்மை சிறப்பாக பராமரித்து வழிநடத்தி காத்து வந்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த நல்ல வேளையில் நம்ம யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தில், நாம் வேலை செய்கின்ற அலுவலகத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் யாரெல்லாம் சிறு உதவி செய்திருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி நாம் அவர்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். இதுவும் ஆண்டவரின் திருவுளம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இதை தான் பார்க்கிறோம். மரியாள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தார், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் நன்றியோடு ஆண்டவரின் புகழினை அன்னை மரியாள் பாடிக்கொண்டே இருந்தார். இந்த ஒரு மனநிலையை ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கொண்டிருந்து அவரின் திருவுளப்படி வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறுதியாக 5 ஆசீர்வாதங்கள். திருத்துதர் பாடல் நம் அனைவருக்கும் மிகவும் அற்புதமாக ஆசிரியராக கொடுக்கின்றது. உனது காலை நான் நிலைநிறுத்துவேன், உன்னுடைய கால் வலிமை பெற்று உறுதி அடைகின்ற அளவிற்கு, நீ நடைப்பயணம் செய்கின்ற அளவிற்கு உறுதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். அதே போன்று
இவ்வாறு காலை உறுதிப்படுத்திய ஆண்டவர் நம் அனைவருக்கும் சிறப்பான ஆசிராக நீதிமொழிகள் ஆகமத்தும் 6ஆம் அதிகாரத்தில் கூறுகின்றார், உனக்கு புதிய பாதையை காட்டுவேன், உன்னுடைய பாதையை செம்மையாக்குவேன் என்று சொல்லி உறுதியான காலை கொடுத்த இறைவன் புதிய பாதையை கொடுக்கின்றார். ஏசாயா 40:31 ஆண்டவர் நம் அனைவருக்கும் சிறப்பான ஆற்றலை கொடுக்கின்றார். கால்களை உறுதிப்படுத்திய ஆண்டவர், பாதையை காட்டிய ஆண்டவர் ஏசாயா 40:31 புதிய ஆற்றலை கொடுத்து கழுகுகளைப் போல் சிறகுகளை விரித்து வானுயர பறக்கவும், நீ ஓடி சென்றாலும் நீ சோர்ந்து போக மாட்டீர், நீ நடந்து சென்றாலும் நீ களைப்பு அடைய மாட்டீர், ஏனெனில் என் ஆவி உன்னுள் இருக்கின்றது என்று சொல்லி ஆற்றலை நிரம்ப ஆண்டவர் நமக்கு இன்று கொடுக்கின்றார். ஏசாயா 30:21 ஆண்டவர் இயேசு, நீ எந்த பக்கம் செல்ல வேண்டும், வலப்பக்கமா இடப்பக்கமா இல்லது பின்புறமா, நீ எப்பக்கம் செல்ல வேண்டும் என்பதனை நான் உன் செவிகளில் நான் உனக்கு சொல்லுவேன், எனது ஆசிராக நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்பிக்கை கொண்டவருக்கு வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா எப்பக்கம் செல்ல வேண்டும், குழப்பம் அடையாதே, உன் காதுகளில் நான் எந்த வழி செல்ல வேண்டும் என்று உனக்கு அறிவுறுத்துவேன் என்று ஆசிரை கொடுக்கின்றார். இறுதியாக ஆண்டவர் இவ்வாறெல்லாம் நமது காலை உறுதிப்படுத்தி பாதையை காட்டி நமக்கு வலுவூட்டி ஆற்றலை கொடுத்த இறைவன் நம் அனைவரையும் நான் உன்னை உயர்ந்த இடத்தில் உயர்த்தி உன்னை உயர அமர செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதியை கொடுக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவரின் நம்பிக்கையுள்ள அன்பு சீடர்களாக இருப்பது, அவரின் திருவுளத்தை நிறைவேற்றி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுதான் எல்லாம் என்பதை உணர்ந்து அவரை முழுமையாக அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் எல்லாம் எனக்கு என்று சொல்லி அன்னை மரியாளை போன்று நம்பிக்கை நிறைந்த சீடர்களாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.